வானதியோட அண்ணன் நிலாவை ரொம்பவே தப்பாக பேசுனதுனால சோழன் பொறுக்க முடியாமல் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே சேர்ந்து வானதியோட அண்ணனை அடிச்சு நொறுக்குனாங்க. பதிலுக்கு அவன் அடித்தாலுமே ஆளுக்கு முன்ன குட்டி போய் இவன் தான் இனி அடித்தான்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. வானதியோட அம்மாவும் அவங்க ஏரியா கவுன்சிலர் அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே தகராறு பண்ணுறாங்க. இன்னைக்கு இவனை அரெஸ்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் ஜெயிலுக்குள்ளே போட்டால் தான் எங்களுக்கு நிம்மதியாகும். என் பையனை எந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புறாங்க. வானதியோட அம்மா ரொம்பவே கேவலமாக பேசும்போது அதுக்கு சரிக்கு சமமாக பேசுறதுக்கு நம்ம சேரனன் சோழன் பாண்டியன் யாருக்குமே மனசும் வரல. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஒரு பொண்ணை சமாளிக்க இன்னொரு பொண்ணால தான் முடியும்னு நிலா வெளியில வர்றாங்க. வந்து போலீஸ்கிட்ட இவ்வளோ நேரம் இந்த அம்மா யோக்கியன்னு இவனை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இவன் தான் நான் இன்னைக்கு பஸ் ஸ்டாப் போனதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்பவே தப்பாக பேசினான். 5 பேர் ஆம்பளை இருக்கிற வீட்டில் இருக்கிறியே, நீ எல்லாம் என்ன பொம்பளைங்கிற மாதிரி ரொம்பவே தப்பாக பேசினான். ஏன் என்னோட ஹஸ்பண்ட் சோழன், அதுக்கப்புறம் என்னோட கொழுந்தனார் பாண்டியன் பல்லவன், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் சேரன், என்னோட மாமனார் நடேசன், இப்படி 5 உறவு கொண்ட வீட்டில் தானே நான் இருக்கிறேன். இதில் இவனுக்கு என்னவா? அவங்க வீட்டில் உள்ள பொண்ணை யாராவது கிண்டல் பண்ணால் என்னன்னு சொல்லி நியாயம் கேட்க மாட்டாங்களா சார்? அதே மாதிரி தான் சார் கேட்டாங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு வார்த்தை தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக வருது. யாருடான்னு சொல்லி பார்த்தா அது நம்ம வானதி தான். வானதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு, அதாவது நிலாவை பஸ் ஸ்டாண்டில் கிண்டல் பண்ணது தன்னோட அண்ணன் தான் தெரிஞ்சும், அது தெரிஞ்சுமே நம்ம அம்மா தன்னோட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் போய் நின்று பேசுகிறாங்க, போலீஸையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் நம்ம வானதி வந்து பாண்டியனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. வானதி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, சார் நான் இந்த வீட்டு பையனை சேர்ந்த பாண்டியன்கிற பையனை நான் லவ் பண்ணுறேன். அது எங்கள் வீட்டில் சேர்ந்தவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்கிட்ட நீ பழகாத பேசாதன்னு 1000 தடவை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் கேட்டதே கிடையாது, இனிமேல் கேட்க போகிறதும் கிடையாது. அதனால் என்னை பிடிக்காம தான் இந்த வீட்டில் உள்ளவங்கள ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்படி நிலாக்கா கிட்ட போய் தப்பாக பேசியிருக்காங்க. இவனுக்கு இந்த அடி மட்டும் இல்லை, இன்னும் 4 அடி சேர்த்து அடிச்சிருந்தாலுமே பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் இவன் தகுதியானவன் தான் சொல்லிட்டு சொந்த அண்ணனே வானதி நம்ம பாண்டியனுக்காக சப்போர்ட் பண்ணி நியாயத்து பக்கம் நிற்கிறாங்க. வானதி பேசுகிறத பார்த்த பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. தனக்காக வானதி இவ்வளோ தூரம் இறங்கி அவங்க வீட்டை எதிர்த்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி தான் நிலா பேசுகிறத பார்த்து நம்ம சோழன் சேரன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா என்னதான் சேர சோழ பாண்டியன் இவங்க எல்லாருமே வீரமாக இருந்தாலுமே ஆம்பளைங்க கிட்டனா நல்லபடியாக பேசிடலாம், சண்டை போட்டுடலாம். ஆனால் ஒரு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு சத்தியமாக நம்ம வீட்டு பசங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இங்கே வானதியும் நிலாவும் நிற்கிறாங்க. இதுதான் சாக்குன்ட்டு நம்ம நடேசன் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி 2 பேருமே சேர்ந்து வந்து இந்த வீட்டில் கேஸுன்னு ஒன்று வராமல் இருந்திருந்தா தான் ஆச்சரியம். எப்போதும் இந்த பசங்க ஏதாவது ஒரு வம்பை இழுத்து வந்துட்டே தான் இருப்பாங்க. இவனுங்கெல்லாம் சரியான பொறுக்கி பசங்க. நீங்கள் ஊருக்குள்ளேயே வேணால் கேட்டு பாருங்களேன், இந்த வீட்டை பற்றி அவ்வளோ நல்ல விதமாக சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு பேர் இந்த வீட்டுக்கு. நாங்கள் சொல்கிறோம் சார், இந்த வீடு இருக்கிறது எங்களுக்கே பிடிக்கல. ஏரியாவில் எல்லா பக்கமுமே கெட்ட பேர் தான். நீங்கள் பேசாமல் இவங்க 4 பேத்தையுமே பிடிச்சி உள்ளே போடுங்க. ஒரு 5 வருஷம் உள்ளே இருந்தால் தான் இவனுங்கெல்லாம் திருந்துவாங்க. பார்த்தீங்களா, உங்களை இந்த ஊரே சேர்ந்து இவ்வளோ மோசமாக தான் சொல்லுது. ஆனால் இந்த 2 பொண்ணுங்க மட்டும் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த பையன் மேலே கேஸ் போட தான் செய்ய போகிறேன். சரி ஓகே சார், நியாயம் கேட்டு போன எங்கள் மேலே கேஸ் கொடுப்பாங்க அப்படின்னா நான் தான் அதில் பாதிக்கப்பட்ட பொண்ணு. நான் சொல்கிறேன், என்ன இவன் ஈவ்டீசிங் பண்ணான், நான் அதுக்கான கம்ப்ளைண்ட்டை நான் கொடுப்பேன். அப்போ நீங்கள் இவனையும் அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நிலா நிற்கிறாங்க. அதே நேரம் கார்த்திகாவோட அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த ஐயனார் குடும்பம் நல்லா இல்லாமல் போகணும், இவன்வெல்லாம் எனத்துக்கு இருக்கானுவ, இவன்வெல்லாம் பிடிச்சிட்டு போய் ஒரு 5 வருஷம் ஜெயிலுக்கு போட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட கார்த்திகா, அம்மா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் இந்த ஐயனார் பசங்க இருக்காங்கல்ல, அதில் ஏற்கனவே ஒருத்தன் எவ்வளையோ காதலிச்சு இழுத்துட்டு வந்துட்டான் திருவண்ணாமலையிலேருந்து. இப்போ இன்னொருத்தியை இழுத்துட்டு வர்றதுக்காக இன்னொருத்தையும் முயற்சி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட அண்ணன் என் தங்கச்சி பின்னாடி சுத்தாதன்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்டையுமே சொல்லியிருக்கான். அதுக்கு இந்த 4 பேர்களும் சேர்ந்து அந்த ஒருத்தனை அந்த அடி அடித்து போட்டிருக்கானுவோ அப்படின்னு சொல்லுதாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச கதையை.
அங்கே நிறையவே பிரச்சனை நடக்குது, போலீஸ்லாம் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்திகா, சரிம்மா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு கிளம்புறாங்க. அடியே, வீட்டுக்கு வந்தியா, ஒரு 2 நாள் இருந்தியா, கிளம்புனியான்னு பாரு சரியா. அந்த வீட்டுக்கு போகிற பழக்கத்தை இத்தோட விட்டுரு. உன்னோட மாப்பிள்ளை வேற இங்கே பக்கத்து தெருவுக்கு தான் எங்கேயோ போயிருக்காரு. வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாமல் வீட்டுக்குள்ளே கடை. இந்த பக்கம் வானதியோட அம்மா, சரி சார், தப்பு எதுவோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் என் பையனை எந்த மாதிரி அடித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்காக நான் அந்த சோழன் மேலே கேஸ் கொடுத்தே தீருவேன். நீங்கள் கேஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ரொம்பவே சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸுமே, சரிம்மா நாங்கள் சோழன் அப்பா அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட நிலா, சார் ஊரில் போகிற வரவங்க எல்லாரும் சொல்கிறதையும் நீங்கள் கேட்பீங்க, ஆனால் பாதிக்கப்பட்ட பொண்ணு நான் சொல்கிறத ஏன் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிங்க. கார்த்திகாவோட மாமா நல்ல போலீஸார்கிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இந்த குடும்பமே அப்படித்தான், ஒன்றும் விளங்காது. நீங்கள் தயவு செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஒரு 5 வருஷம் உள்ளே போடுங்க, அப்போ தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அப்போ பின்னாடி வந்த கார்த்திகா, நிறுத்துங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வீட்டில் கார்த்திகாவோட அம்மா கார்த்திகாவை ரொம்ப தடுத்துமே தன்னோட மாமா வீட்டுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக கார்த்திகா கிளம்பி வந்திருக்காங்க. கார்த்திகாவை பார்த்த போலீஸ், நீ யாருமான்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்திகாவுமே, நான் இந்த வீட்டை சேர்ந்த பொண்ணு தான், இது என்னோட மாமா வீடு தான், என் வீடும் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் இந்த வீட்டுக்கு வருவேன் போவேன், இங்கே யாருமே என்கிட்ட ஒரு தடவை கூட எதுக்கு நீங்கள் வர அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே பேசுனது கிடையாது, தப்பாகவும் பேசுனது கிடையாது. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறதோ, இதோ நிற்கிறாங்கல்ல எங்கள் அம்மாவும் எங்கள் மாமாவும், இவங்க சொல்கிறதோ உண்மையே கிடையாது. ஏன்னா எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இந்த வீடு மேலே ஏற்கனவே ஒரு கண்ணு. எங்கள் தாத்தா சாகிறதுக்கு முன்னாடியே நடேசன் மாமாவுக்கு தான் இந்த வீடுங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வீடு தனக்கு எப்படியாவது வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க ஏற்றி விட்டுட்ருக்குறாங்க. இந்த ஊருக்காரங்கெல்லாம் பேசுகிறது சும்மா வெளியிலேருந்து பார்க்குற பார்வையில் வேணால் அப்படி மாற்றமாக இருக்கும், ஆனால் உள்ளே வாழ்ந்து பார்த்த எங்களுக்கு தான் தெரியும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொக்க தங்கம்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா அவங்க எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு கார்த்திகா, நிலா, வானதி 3 பேருமே ஒன்றாவே நின்று பேசுகிறாங்க. மறுபடியுமே வானதியோட அம்மா ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க. எல்லாமே இவளால் வந்தது, இவளை 2 போட்டால் சரியாக வரும்னு சொல்லிட்டு வானதி அடிக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்களும், ஏம்மா ஏன் முன்னாடி அந்த பொண்ணை இந்த மாதிரி அடிக்கிற, வீட்டுக்கு போயெல்லாம் கை வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சார், எங்கள் அண்ணனுக்கு இப்போ அடித்ததுனால அவன் கை அப்படி இருக்கிறதுனால என்னை அவன் அடிக்கலை, இல்லைனா வீட்டில் 2 பேருமே சேர்ந்து தான் என்னை அடிப்பாங்க, அவ்வளோ தொந்தரவு பண்ணுவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இவங்கெல்லாம் நல்லவங்களே கிடையாது, நீங்கள் பாண்டியன் வீட்டு மேலே நீங்கள் எந்த கேஸும் எடுக்கக்கூடாது அப்படின்னு வானதி நிற்கிறாங்க. அடுத்த நிலாவுமே, ஆமாம் எங்கள் வீட்டு ஆளுங்க மேலே அவங்க கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நானும் இந்த பொறுக்கி மேலே கண்டிப்பாக கேஸ் கொடுப்பேன், என்னை ஈவ்டீசிங் பண்ண கேஸில் கண்டிப்பாக இவனை உள்ளே தள்ளுவேன், அப்போ தான் எனக்கு நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அடுத்து கார்த்திகா அவங்க தாலியை தூக்கி காமிச்சு, இது எல்லாமே எங்கள் மாமா போட்ட பிச்சை தான், அவங்க பிச்சை போட்ட வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன், அப்படி ரொம்பவே நல்ல குணம் படைச்சவங்க தான் எங்கள் மாமா, தயவு செஞ்சு எங்கள் மாமா வீட்டில் நீங்கள் யாரையுமே நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, அவங்க மேலே கேஸும் போடக்கூடாது அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. கார்த்திகா பேசுனது எல்லாமே கேட்ட நம்ம சேரனன் கண்ணீரோட கார்த்திகாவை பார்க்குறாங்க. அதே நேரம் கார்த்திகாவுமே நம்ம சேரனனை பார்த்து கண்ணீரோட சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறத தூரத்தில் இருந்து இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் சதீஷுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சதீஷ் ரொம்பவே குழம்பி போகிறாங்க. கார்த்திகா ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு, அவங்க போட்ட பிச்சை தான் இந்த தாலிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு என்னவா இருக்கும் அப்படி 2 பேத்துக்குள்ள அப்படின்னு சதீஷ் ரொம்பவே யோசிக்கிறாங்க. வானதியோட அம்மா வானதியோட அண்ணன் மேலேயும் கேஸ் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுமே இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம், நம்ம இதுக்கடுத்து கேஸ் கொடுக்க வேண்டாங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துருந்தாங்க. அதை பேசியும் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும், எப்பா எதுவோ வேணால் இருக்கட்டும், ஊரில் உள்ளவங்க வேறு மாதிரி சொன்னாலுமே இந்த பொண்ணுங்கள்லாம் உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்ல போய் மட்டும்தான் நாங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம், நீங்கள் இதுக்கு மேலே உங்கள் மேலே எந்த கேஸுமே வரக்கூடாது, சரியா, பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்புறாங்க. சேரனன் கார்த்திகாவை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க. இதை பார்த்த கார்த்திகாவோ சேரனன் கையை பிடிச்சி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, பிறகு நான் வந்து நிற்காம உங்களுக்கு வேறு யார் வந்து நிற்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க.
இதையுமே தூரத்துல சதீஷ் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வானதியோட அம்மாவுமே வானதியை இழுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது வானதியை அடிச்சுட்டு வாடி உனக்கு இன்னைக்கு வீட்டில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டே இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்த பாண்டியன், இதை பாருங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வானதி மேலே கை வச்சிங்களோ வானதியை அடிச்சிங்களோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அவன் மேலே கை படவே கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க நம்ம பாண்டியன். பாண்டியன் வானதிக்காக எதுவுமே பேசாமல் இருந்தாலே பாண்டியன் மேலே வானதிக்கு அதிக காதல் இருக்கும். வானதிக்காக பாண்டியன் இந்த மாதிரி பேசினது உண்மையிலே வானதிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. எல்லாருமே போனதுக்கப்புறம் நிலா கிட்ட நம்ம சேரன் சோழ பாண்டியன் பல்லவன் 4 பேருமே சொல்கிறாங்க, எங்களுக்காக எங்கள் வீட்டுக்காகன்னு சொல்லிட்டு யாருமே பேசுனதில்ல அண்ணி. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வானதி கார்த்திகா நீங்கள் 3 பேரும் பேசுனதை கேட்டு உண்மையிலே எங்களுக்கு கண்ணீரே வந்துடுச்சு. அந்தளவுக்கு எங்களுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம சேரனனும் ரொம்பவே நன்றிப்பா, இன்னைக்கு எனக்கு அவ்வளோ மனநிறைவாக இருக்குது அப்படின்னு அவங்களும் கண் கலங்குறாங்க. நிஜமாவே நீங்கள் இந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுமே, நாங்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுனே தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் பொண்ணுங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்தளவுக்கு பேசுவீங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கல. உண்மையிலே சொல்கிறேன், இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி அதை தீர்த்துருப்போன்னு சத்தியமாக தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் உட்காந்துருப்போம். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இதை சுமூகமாக முடிச்சு வச்சுருக்கீங்க. ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாண்டியன். அடுத்து நிலா சொல்கிறாங்க, இதை பாருங்கள், நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான் இங்கே இருக்கிற வரைக்கும். உங்களை ஏதாவது யாராவது பேசும்போது நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன்? அதுவும் நீங்கள் யாருமே எந்த தப்புமே பண்ணலை. தப்பு பண்ண அவங்க முன்னாடி போய் கேஸ் கொடுத்துட்டா அவங்க செஞ்சதெல்லாமே நியாயம் ஆகிடுமா என்ன அப்படின்னு நிலா பேசுகிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் சேரன் பல்லவன் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகுது. இங்கே கார்த்திகா வீட்டுக்கு வரவுமே கார்த்திகா ரூமில் சதீஷ் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்திகாவை பார்த்து, ஆமாம் இப்போ அங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகாவுமே, அதான் அது எங்கள் மாமா மேலே யாரோ பொய் புகார் கொடுத்துருக்காங்க எங்கள் மாமா வீட்டு மேலே, அதான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது சதீஷ் பார்த்துட்டு, ஆமாம் உன் தாலி எடுத்து காட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தியே அப்படின்னு ரொம்பவே சந்தேகத்தில் கேட்குறாங்க. அப்போது சதீஷ் அங்கே வந்திருக்காங்க, அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்கங்கிறது கார்த்திகாவுக்கு புரிய வருது. அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகி சதீஷை பார்க்குறாங்க. சதீஷுமே, என்ன சொல்கிறதுக்கு வாய் வரலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டெரராக கேட்குறாங்க. என்னமோ தாலி எடுத்து காட்டி இது எங்கள் மாமா போட்ட பிச்சை அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த, உங்கள் மாமா போட்ட பிச்சைன்னா அந்த தாலியை நான் தானே கட்டியிருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தமாகும், அதை நீ சொல்றியா கார்த்திகா அப்படின்னு கேட்குறாங்க சதீஷ். சதீஷ் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே கார்த்திகாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரொம்பவே முழிக்கிறாங்க. இதை பார்த்து சதீஷ் இன்னுமே சந்தேகத்தோடு தான் கார்த்திகாவை பார்க்குறாங்க.